ஹாய் ஹோகேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹேப்பி நாளி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் மேக்கர்ஸ் இன் சீசன் 3 பார்ட் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம அந்த தயவு இப்போ பார்த்துருந்துருக்கேன். அப்போ தான் இதோட கதை புரியும். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜிமினும் நீங்களும் ஒன்று சேர்ந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து தோசையில் ஃபன் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, ஜிமின் வந்து அவர்கிட்ட நீங்கள் காஜு மவனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருந்துருப்பீங்க. அவர் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்துருப்பார். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கி நைட்டு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். பிகாஸ் லாங் டைம் நீங்கள் வந்து அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்த கூட பேசி இருந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப சேடாக இருந்திருப்பீங்க. இப்போது அதில் இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகிடுச்சா, அதனால் அவருக்கு அளவற்ற இன்பம். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, உங்களை ஜாலியாக வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு மண்டே ஆடிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஜிமினுக்கும் உங்களுக்கும் ஒரு மேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 days ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவங்க அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அத்தை வந்து கால் பண்ணிவிட்டு, வயன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அத்தை, நாங்கள் வந்துட்ருக்கோம்மா. சரி வாங்க அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் வீட்டில் மட்டும் தனியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வாங்கத்த வாங்க மாமா எல்லாருமே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப டயர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் போய் நல்லா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்களே. அதுதான் எல்லா கப்புள்ஸும் அப்படி கடைன்னு அவங்க ரூமுக்கு போயாச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஹாலில் சும்மா டிவி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகிருக்கும். அப்படியே நீங்கள் கண் அசந்து தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போது 1/2 hour கழித்து நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஜிமினோட செஸ்ட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. அவர் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரும் படுத்து தூங்குறாரு உங்கள் ரூமில். நீங்கள் அங்கே ஹால்லேயே தூங்கியிருப்பீங்களா, ஜிமின் வந்திருப்பார். நீங்கள் தூங்கினதால் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே உங்களை தூக்கி இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க, ஜிமின் தான் இருக்கார். அவர் நல்லா அசந்து தூங்குறாரு, உங்களை நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு. அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஆனால் அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு சோகம் தெரியுது. என்னமோ தெரியல, உங்கள் மனசில் ஏதோ ஒன்று நெருடலாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு பொறுமையாக அவரை நீங்கள் லைட்டாக எழுப்பி விடல, ஆனால் லைட்டாக தள்ளி உட்காருறீங்க. அப்படியே இந்த பெட்டில் உட்காருவோங்கள, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு ஏதோ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு என்னமோ ஒரு பெரிய ஒரு டீப் பிரெத்துன்னு சொல்லிக்கலாம். அப்படியே விட்டுட்டு சைடில் அந்த படுத்துருக்க அந்த ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின், உன்னை விட்டுட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையை கோதி விட்டுட்டு இருக்கீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் என்ன தான் நினச்சாலும் என் மனசை நீ ரொம்ப உடைச்சிட்ட ஜிமின். என் மனசு ஒரு மனசு உன்னை ஏற்றுக்கோன்னு சொல்லுது. ஆனால் அதே சமயம் இன்னொன்று ஒரு மனசு உனக்கான ஒரு மதிப்பை அவன் தரவே இல்லை. அவன் உன்னை ஒரு மனுஷியாக கூட பார்க்கவே இல்லை. ரிவெஞ்சுக்காக எந்த அளவு உன்னை யூஸ் பண்ணியிருக்கான். வெக்கமே இல்லாமல் அவன் கஷ்டப்படுறாங்கிற ஒரே விஷயத்துக்காக நீ எப்படி அசால்ட்டாக போன அப்படின்னு என் மனசுக்கு கடந்து ஒரு மாதிரி திட்டுது ஜிமின். ரெண்டுத்துக்கும் போட்டி வந்ததில்ல, ஜெயிச்சது என்னமோ செகண்ட் சொன்னது தான். நான் உன் மேலே கோவத்தோடு வெளில போல, எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நான் இழந்துடக்கூடாதுல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக கூட நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு ரொம்ப ஹஸ்கியில் சொல்லிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெலாம் இந்த மாதிரி
உன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் விட்டுட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் உங்கள் பாத்ரூமுக்கு போயிட்டு ஏதோ நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இதே தான் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. சிரித்து பேசுகிறீங்க, ஜிம்மின்ட்ட நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனாலும் அப்படியே உங்கள் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னமோ சொல்லுவாங்களே, முன்னாடி வந்து சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு அழுவாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டும் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே 10 மணி போல் தூங்கி இருந்திருப்பாங்க. ஜிம்மின் ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு அப்படியே படுத்திருக்காரு. அப்படியே நீங்கள் அவரோட மேலே அப்படியே படுக்கிறீங்க. உங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு. ஒரு ஹேண்டில் அப்படியே நீங்கள் இருக்கீங்க ரைட் சைடில், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே அந்த புக்கை வச்சுட்டு சைடில் வச்சுட்டு படிச்சுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு ஜிம்மின்னா அப்படிங்கிறீங்க. சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் ஏதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். டேய் என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை சைடு பார்த்து திரும்புகிறாரு. மேக் அவுட் பண்ணலாமா? ஏண்டி அப்படிங்கிறாரு. பண்ணலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே தள்ளி போடுறாரு. ஸோ போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அவர் அப்படியே டக்குன்னு கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் தான் லீட் ரோல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் கிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஹக் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு விட்டார். நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டார். ஸோ ஃபர்தராக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மேக் ஓவர் செஷன் நடந்திருக்கும். அப்படியே நீங்கள் ஜிம்மனோட ஆர்ம்ஸில் அப்படியே படுத்துக்கிறீங்க, நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ ஒரு மார்னிங், ஒரு இயர்லிங் மார்னிங், ஒரு 4:15 சம்திங் இருக்கும். அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. ஜிம்மன் குட் பை, நான் போயிட்டு வரேன், சந்தோஷமா இரு. தெரியல, உன் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நேற்று நினச்சேன், அதனால் பண்ணேன். நான் போகிறேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது, எல்லாத்தையும் அப்படியே ஒழிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ பார்க்கணுமே, நீங்கள் அப்படியே கிளம்ப போகிறீங்க. ஆனால் ஜிம்மனை பார்க்கவே டக்குன்னு நீங்கள் ஓடி போயிட்டு அப்படியே அவரோட தலையில் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அதை அப்படியே நீங்கள் வைப் பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்க அந்த இடத்த விட்டு. ஜிம்மின் வந்து டக்குன்னு உங்களை பார்த்து தேடுவார்ல, அதனால் அவர் பக்கத்தில் ஒரு பில்லோ வச்சுருப்பீங்க. ஸோ அதை நல்லாவே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்காரு. அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, எல்லாருக்கிட்டேயும் பார்க்குறீங்க, அதுமாரி போயிட்டே இருக்கீங்க. பார்க்குறீங்க மீன்ஸ் அவங்க ரூமுக்கு போய் பார்க்கல, அந்த டோரில் நின்று டோரில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே ஒரு நம்ம மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஜேஹோ அத்தானோட ரூமுக்கும் போயிட்டு, அத்தான் சந்தோஷமாக இருங்க, லூனானி உங்களை நல்லா தான் பார்த்துப்பாங்க, நான் போகிறேன் தான், பாய் லூனானி, உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், பை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஏதோ ஒரு அந்த இது இருக்கும்ல, அஞ்சாறு பெட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அது உங்கள் அத்தைக்காக. அவங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாதுல்ல, எல்லா உண்மைகளும் எழுதி அந்த லெட்டரில் எழுதி வச்சிட்டிங்க. அதே மாதிரி ஜிம்மனுக்கும் ஒரு லெட்ரு எழுதி வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் தட் அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இங்கே ஜிம்மின் வீட்டில் ஒரு டாக் வளர்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த டாக் வந்து ஒரு மாதிரி குலைக்குது. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது அந்த டாக் ஒரு மாதிரி குலைக்கும், நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க பார்த்துச்சுன்னா அது வேறு மாதிரி குலைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை பார்த்து குலைக்குது. சத்தம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு அது வாலாட்டுது. அது ஒரு கேஜில் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ, எல்லோரையும் பார்த்துக்கோ. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இதை யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, நான் உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உண்மையாக க்யூட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்.
யாருக்கும் தெரியாது. ஓகே, எல்லோரும் இந்த நேரத்தில் புருஷனோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் ஒருத்தி தான் கொஞ்சம் வித்தியாசமாக என் குழந்தைய ஜிம்மினோட கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல. சரி, ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது. ஓகே, பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி போகிறீங்க. அந்த நாய் குலைக்குது. சத்தம் போடாத, நான் போகணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு கால் டாக்ஸி நீங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்துருப்பீங்க. இந்த டைமுக்கு வரணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த கால் டாக்ஸி கொஞ்சம் வெளியில் நிற்கிது. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் பக்கத்து வீட்டு அட்ரஸ் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது பக்கத்து வீட்டில் போய் நிற்கிது. நீங்கள் உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு கடை அந்த கால் டாக்ஸியில் போகிறீங்க. இப்போது ஜிம்மனுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சிருப்பார். எழுந்திரிச்சா எங்கே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. என்ன என் கையில் பில்லோ இருக்குது, அவன் எங்கே? வயன் பாத்ரூமில் இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கத்திட்டே ஒரு 2 நிமிஷம் விட்டுருப்பாரு. இன்னமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக பாத்ரூம்லேருந்து எழுந்திரிக்கிறாரு. பெட்லேருந்து எழுந்திரிக்கிறாரு. பாத்ரூம்லேயும் போய் பார்க்குறாரு, காணும். தண்ணி குடிக்க போனாலும் தண்ணி இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே தேடுறாரு. பார்த்தா தண்ணி இருக்கும். அப்போ பார்த்தா அந்த டாக் வந்து குலைக்குது. இவன் எதுக்கு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாசலுக்கு போகிற மாதிரி ஜிம்மின் பார்த்துட்டாரு உங்களை. என்னது அது வயனா? அது இல்லையே, அது யார் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறது? அப்படியே லைட்டாக அந்த அந்த ஜன்னலில் சாஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்காரு. கண்ணை மூடிட்டே இருப்பாங்களே நின்றுட்டே. அதே பார்த்துட்டு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கேர்ள் தான் 2 ஹேண்ட்லையுமே அப்படியே சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றுத்தில் ட்ராலி பேக் அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. வயன் மாதிரி இருக்கு எனக்கு. எங்கே போகிறாவ இந்த அடுத்த ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாக்கை பார்க்குறாரு. மணி 4:15 சம்திங் இருக்குது. என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறாள். என்ன என்கிட்ட நல்லா தானே பழகனா? என்னை விட்டு போகணுன்னு அவன் நினைக்கவே இல்லையே. ஒரு வேளை நல்ல விஷயமா பழகிட்டு என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறாளோ? என்னை விட்டு போகணுன்றது தானே அவன் ஆசையே. அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. ஆனால் பார்த்தா நேற்று வேறு மேக் அவுட் வேறு நடந்திருக்குல்ல. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் கடைன்னு தேடுறாரு. இன்னர் மட்டும் போட்டுட்டு ஒரு ட்ராக் மட்டும் தான் போட்டுருக்காரு. மேலே கூட அப்பர் பாடி கவர் பண்ணுற மாதிரி எதுவுமே போடலை. கடன்னு கீழே இறங்குறாரு. அந்த கேப் அப்படியே போயிருந்திருக்கும். அவர் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னா, அந்த கேபோட நம்பர் நோட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ சாவி அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உள்ளே போயிட்டு இந்த சாவி எடுத்துகிட்டு வர்றாரு, அவரோட கார் சாவி. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு காரை ஓட்டுறாரு. அந்த தூக்க கலக்கத்தில் வேறு அவ்வளோ டக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகாது, ஒன்றுமே நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கார். என்ன பண்ணுறா எனக்கு ஒன்றுமே புரியல. ஒய்யன் என்னை விட்டு போகிறாளா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிட்டே எல்லாத்தையுமே அந்த காரை வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறாரு. பட் ஸ்டில் அந்த கார் போயிடுச்சு, எங்கே போணுச்சுனே தெரில. ஒரு வேளை நான் வேறு யாரையோ பார்த்துட்டு வயன்னு நினைக்கிறேன்னா. ஆனால் ரூம்லேயும் இல்லை, ஹால்லேயும் இல்லை, பாத்ரூம்லேயும் இல்லை. அப்போ அது வயனாக தான் இருக்கும். அவரால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அதுதான் உண்மை. இப்போது அவருக்கு எந்த சைடு அந்த கேப் போணுச்சுன்னே தெரில. குத்து மதிப்பாக போவோம், இப்படி தான் மெயின் ரோடுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு அவர் என்ன பண்ணால், இத்தனைக்கும் அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போடலை. இல்லை வேலை அவரோட காரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஷர்ட் வச்சுருப்பாரு போல். ஸோ ஏதாவது மீட்டிங் ஏதாவதுன்னா டக்குன்னு காரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஷர்ட் வச்சுருப்பாரு. டக்குன்னு அந்த ஷர்ட் அப்படியே வியர் பண்ணிகிட்டே அவர் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த கேப் நம்பர்னு சொல்லிட்டு நிறைய கேப்ஸ் அவருக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஃபைனலி அந்த கேபை அவர் பார்த்துட்டாரு. எதுக்கு இப்போ நம்ம அந்த கேபை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, எங்கே போகுதுன்னு அந்த கேப் தெரிஞ்சுக்கணும், அது ஒயந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் பின்னாடியே போயிட்டுருக்காரு. பட் ஸ்டில் கொஞ்சம் பின்னாடி. இப்போ அந்த கேப் ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் போகுது.
ரயில்வே ஸ்டேஷனா? அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணுன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அழைச்சிட்டு போயிருப்பேனே. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ காரை விட்டு அவர் இறங்கவே இல்லை. கார் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி விட்டு வந்திருக்கீங்க. இப்போது கரெக்டாக போகிறீங்க. பார்த்தா 5:15 ஏதோ ஒரு ட்ரெயின் போல். அந்த ட்ரெயின் கரெக்டாக பெங்களூருக்கு போகுது. நீங்கள் இருக்கிறதோ சென்னை. பெங்களூர் ட்ரெயின், பெங்களூரில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். இப்போது அந்த கார்லேருந்து அந்த கேப்லேருந்து அந்த லக்கேஜஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கேப்காரர். தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உங்கள் ட்ராலியும் அதுக்கப்புறம் சூட்கேஸ் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. சைட் வியூவிலே மனுஷன் உடஞ்சிட்டாரு. அது நீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் அப்படியே போகிறவங்களே அப்படியே இந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. கண்லேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸ் கொட்டுது. உங்கள் கண்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி சோகங்கள் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் போயிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் திரும்புகிறீங்க. ஒரு வேளை வந்திருப்பானோ எனக்கு ஏன் ஏதோ தோணுது, ஏதோ ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அங்கங்கே திரும்புகிறீங்க. பார்த்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே அவரோட வீடு சைடு வந்து அப்படியே திரும்புகிறீங்க. அப்படியே அந்த சைட் பார்த்துட்டு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் ஃபர்தராக ஸ்டெப்ஸை எடுத்து முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. இப்போது ஒரு வழியாக ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க. இப்போது ட்ரெயினில் ஏறுறீங்க. ஏறினதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜன்னல் சீட்டில் ஓரமாக காலுக்கு பக்கத்தில் இந்த இந்த உங்களோட லக்கேஜஸ்ஸு அப்படியே வச்சுட்டு எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோன்னே தெரியாமல் அப்படியே அங்கே ப்ரெசன்ஸே இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கீங்க. அவர் அப்படியே அந்த பிளாட்பாரத்தில் அப்படியே அந்த ஜிம்மை நின்றுட்டு அப்படியே அந்த ஜன்னல் சைடில் இருக்கிற உங்களை பார்க்குறாரு. ஆனால் தள்ளி நிற்கிறாரு அவர். என்னை விட்டு போகணுன்னு அவன் நினச்சிட்டால என்னை பழி வாங்குறாளா? நான் தான் அவகிட்ட சொன்னேனே என்னை மன்னிச்சிரு, பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிரு நான் சொன்னேனே. அப்புறம் என்னை பிடிக்காமையாவது நடந்திருக்கலாமே. எதுக்கு பிடிச்ச மாதிரி 2 நாள் நடந்துக்கணும்? எதுக்கு நேற்று கூட எனக்கும் அவளுக்கு மேக் அவுட் நடந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. இப்போது அந்த ட்ரெயின் நகரப்போகுது. இவர் டக்குன்னு அந்த பெங்களூர் ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ரன்னிங்லேயே அப்படியே ஏறுவாங்களே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஏறிட்டார். ஏறின அடுத்த செகண்ட் அவரோட செக்ரட்டரி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 5:30. ஸோ அந்த பொண்ணு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கிடக்குன்னு அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார் என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை, என்னோடய கார் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ ஸ்பேர் கீ எடுத்து வீட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற என் காரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிரு. ஓகே? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ ஆஃபீஸ்க்கு வரும்போது பண்ணால் சரி. ஓகே சார். சார் என்னது ஆஃபீஸ்? நான் வரது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட் பண்ணிட்டா. இப்போது அப்படியே அவர் அந்த மொபைலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்க உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே மனசே விட்டார். அவர் உங்கள் முன்னாடி வந்து ஏன் வந்த எதுக்கு வந்த அந்த மாதிரி கொஷின் கேட்கணுன்னு அவர் நினைக்கவே இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் டிசர்விங் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அவள் எந்த அளவுக்கு போகிறான்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூலையில் ஒரு இடத்துல உங்களுக்கு அவர் தள்ளி உட்காந்துருக்காரு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வாட்சிங் யூ. இப்போது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா மணி ஒரு 11:30 ஆகுது. காலையில் நீங்கள் சாப்பிட்ருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு பெங்களூர் வந்திருக்கும். இப்போது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்கிட்டீங்க.
இறங்கிட்டதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் அப்படியே உங்களே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. ஏன்னா மணி 11:15 ஆகுது. என்ன நேரம் என்ன ஏது எழுந்திரிச்சிருப்பான் கண்டிப்பாக. அவன் 8 மணிக்கு எழுந்திரிக்கிறவன். கால் பண்ணல, எங்கே இருக்கேன்னு ஒரு மெசேஜ் பண்ணல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. இப்போது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கேப் புக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அது உங்கள் ஃப்ரெண்டோட இடம் போல். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்களோட திக் ஃப்ரெண்டும் கூட. அவள் இப்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. தனியாக ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி. அவளோட சேர்ந்து ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டே அப்படியே அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியாக இருக்கலாம். அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். இந்த வயசில் அம்மா அப்பாவுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் கூட ஜிம்மன் அங்கே வந்துடுவான். இப்போ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இதுதான் உங்கள் ஸ்டேட்டு. இப்படி தான் இருக்கீங்க. வயிற்றில் புல்ல வேறு இருக்குது. எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு பாரத்தோடையே அந்த கேபில் உட்காடுறீங்க. ஜிம்மின்னு வேறு ஒரு கேப் பிடிச்சிட்டு உங்களே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக அந்த அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு, வாடி 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 வாடி, எனக்கு என்ன மருமகன் வர போகிறானா இல்லை மருமக வர போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே தள்ளி இருக்கிற ஜிம்மினுக்கு அது கேட்டிருக்கோம். ஷோ இங்கே யாருமே இல்லை, சொல்லு. தெரியாது, கன்சீவாக இருக்கேன், அது மட்டும் தான் தெரியும். அப்படியே ஜிம்மன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அப்போ வேணுக்குனே தான் வேதமே பண்ணியிருக்கா. கன்சீவானுங்கிறதுக்காக தானா? அடி பாவி. ஆனால் அவளுக்கு எப்போ தெரிஞ்சது? ஒரு வேளை நாங்கள் முன்னாடியே இருந்தோமே, எப்படிலேருந்து இவள் கன்சீவாக இருந்தா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. கன்சீவாக இருக்கா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் என்னென்னமோ யோசிக்கிறாரா. அவரோட அப்படியே மைண்டே ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே தான் நிற்க வச்சு பேச போறியா நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வா 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 வா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை வந்து அப்படி இப்படி கிள்ளி முத்தா கொடுக்குறா. இன்னும் அது பூமிக்கே வரல, அதுக்குள்ளே பாசம்லாம் அங்கே போகுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு வரா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அவளோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். பிகாஸ் யாராக இருந்தாலும் அந்தளவு போய் ஒருத்தன் வந்து விளாண்டுருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களை அவள் எடுத்துக்கிட்டா. ஸோ இப்போ நீங்கள் அவள் வீட்டில் தான் இருக்கீங்க. இனிமேல் தான் ரெஸ்யூம் எடுத்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த ஆஃபீஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே வேலை பார்த்துட்டு லைக் தட் அந்த மாதிரி போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சிங்கிள் மதராக வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் உங்கள் கான்செப்ட்டு. இப்போது அந்த வீட்டுக்கு போயாச்சு, கதவை சாத்திட்டு அப்படியே அந்த வீட்டில் அப்படியே நிற்கிறாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நிற்கிறாரு சிம்மன். இங்கே வயனுக்கு கால் வந்திருக்கும். அவங்க வந்து கால் வர நேரத்துலேருந்து அவள் சைலண்ட்டில் போட்டிருப்பா. ஸோ சைலண்ட்டில் போட்டால் அடிக்கடி அவங்க மாமியார் எல்லாருமே கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அவள் எடுக்கலை அப்படிங்கிறதால ஜிம்மனுக்கு இப்போ ஆப்வியஸ்லி கால் வருது. எங்கடா போனீங்க, ஏதாவது சன்ரைஸ் பார்க்க போனீங்களா, சொல்லி ஒழிய வேண்டியதானடா, காலங்காத்தாலும் ஏன்டா என்னாலே விடுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் பெங்களூர் வந்திருக்கேம்மா. பெங்களூரா? ஒர்க் விஷயமா இருந்தியா? சொல்லியிருக்கலாம்லடா. எப்போ வந்த? ஒர்க் விஷயமாலாம் இல்லை. வயன் பெங்களூர் வந்திருக்கா. எதுக்கு? பெங்களூரில் யாரும் சொந்தக்காரங்க இல்லையாடா? என்னை பிரியறதுக்கு வந்திருக்காம்மா. 20 நிமிஷம் அந்த அந்த தாளிச்சு விட்டுருமா லோனா. இப்போ சொல்லு அத்தை, இங்கே ஏதோ ஒரு லெட்ரு இருக்குத்த. என்னது லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்ட பேசுகிறத அப்படியே கட் பண்ணிட்டு அந்த லெட்ரு அப்படியே அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க.
ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா அப்படியே படிக்கிறாங்க. இப்போது ஜிம்மினும் லைனில் தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அத்தை, நான் நான் உங்களை விட்டு போகிறேன் த. லோனா நீங்களே இதை படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் சந்தோஷமாக தான் வாழ்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கையே இல்லைன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. என்னையே நான் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை தேடி நான் போகிறேன் த. அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, என்னை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. லூனா நீ உங்களையும் தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடப்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்கல. என்னை உங்கள் ஓன் சிஸ்டராக நினச்சிங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, எனக்கும் ஜிம்மினுக்கும் முதல்ல இருந்து ஒத்து போகவே இல்லை. இதுதான் உண்மை. அவருக்கு என்னை பிடிச்சா எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிக்கல இல்லை, அவர் என்ன ரிவெஞ்ச் பண்ணார். ரிவெஞ்ச் மேரேஜ் தான் இது, ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை. என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு அவங்க பிள்ளை. நான் 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 அவரை லவ் பண்ணிட்டேன் போல், அதனால் ரொம்ப மனசு வலிக்குது த. அவருக்கு என்னை ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினச்ச கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் உண்மையாக நடித்தார் த. உங்களுக்கே தெரியுமே, நான் என்ன சொல்கிறது. அது எல்லாமே நடிப்பு. உங்கள் புள்ள செம்மையாக நடிக்கிறோம். பேசாமல் அவரை சிஇஓக்கு செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கலாம். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா வந்திருப்பார். பரவாயில்ல, என் லைஃப் தான் போயிடுச்சு. அத்தை, நான் இனிமேல் உங்களை எப்போ பார்ப்பேனோ தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை ஏமாற்றிகிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அத்தை. நான் ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட என்னன்னு சொல்ல வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்று என்னை தடுத்தது. அதான் சரின்னு சொல்லிவிட்டு நேரில் தான் சொல்ல முடியல, லெட்டர்லையாவது சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டேன் த. என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பேச்சை மீறி நான் உங்களை கேட்காம நான் வெளில போயிருந்தேனா. என் மனசானா உங்களையே தான் சுற்றிட்டுருக்கும். அப்புறம் இந்த வீட்டிலேருந்து ஒரு பெரிய பொருளை எடுத்துகிட்டு வரேன். அது இந்த வீட்டு வாரிசுத்த. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 3 நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது நான் மாசமாக இருக்கேன்னு. எனக்கு ஜிம்மினோட வாழ பிடிக்கல அத்தை. என் மனசை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். இதுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கலன்னு நான் நினைக்கும் போது தான் நான் வாழ்கிறதுக்காகவே எனக்கு வயிற்றில் ஒன்று வந்திருக்கு போல். நான் கடைசியாக இருந்த 3 நாள் நான் அவரு கூட சந்தோஷமாக இருந்துட்டேன். நான் ஆனால் பொய்யா நடிக்கலை. நான் சந்தோஷமாக தான் அவரோட வாழ்ந்தேன். அது போதும். அந்த நினைவுகள் மட்டும் போதும் இந்த வாழ்க்கை முழுக்க நான் வாழ்கிறதுக்கு. நான் எப்பயாவது ஒரு நாள் நான் ஃபுல்லாக நான் இழக்காமல் உங்கள் பேரனையோ பேத்தியோ கையில் வச்சுட்டு வரேன். யாருக்கும் சொல்லாமல். கண்டிப்பாக நம்மளும் நீங்களும் பார்க்கலாம் த. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரியல. வரேன் த அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரில் நீங்கள் எழுதி வச்சுட்டு, அன்புள்ள உங்கள் இளைய மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. இதை படிக்கவே உங்கள் அத்தைக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஜிம்மன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெரராக பேசுகிறாங்க. இத்தனைக்கு ஜிம்மன் அந்த வீட்டில் செல்ல பையன். அம்மா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். உண்மையா? இந்த லெட்டரில் சொன்னதெல்லாம் உண்மையா
ஒருத்தி ஒருத்தி இந்த இடத்த விட்டு போகிறாங்கும் போது அவள் சத்தியமாக போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகமாட்டா. சொல்லு, அவள் மனசோட நீ விளாண்டியா? சொல்லுடா. ஆமாம்மா. சி, நீ எல்லாம் என் பிள்ளையா நீ? எப்படிடா நீ பையன்? என்னடா உனக்கு அவளுக்கு பிரச்சனை? ஆதி காலத்துலேருந்து அடிச்சுக்கிட்டீங்க சரி, காதலிக்கிறேன்னு தானடா அம்மா கல்யாணம் பண்ண. அப்புறம் என்னதுக்கு அவளோட யாராவது மனசோட விளாடுவாங்களா? அவள் எங்கே போயிருந்தாலும் சரி, அவள் உனக்கு தேவையில்லை. அவள் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருப்பாள் நான் நினைக்கிறேன். அவளை நீ கண்டே பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு வா. உனக்கு இனிமேல் அவள் கூட வாழ்கிறதுக்கு அருகதே கிடையாது. ஜிம்னு வந்துரு. அம்மா, நான் இந்த விஷயத்தில் நான் உங்களை கேட்குறதா இல்லை. நான் வயன் கூட தான் இருக்க போகிறேன். அம்மா, அவள் கன்சீவாக இருக்காம்மா. எப்படிம்மா விட்டுட்டா சொல்கிற? எந்த பொண்ணாவது கட்டின புருஷனை விட்டுட்டு அவள் மாசமாக இருக்கும்போது போவாளாடா? அவளை அப்படி விட்டுருக்க நீனு. அவள் எவ்வளோ மனசு வலிச்சிருந்தா அந்த இடத்துல இருக்கும்போது அவள் உன்னை விட்டு அந்த விலகி வந்திருக்கணும்னு நினைப்பா. அந்த அளவு நீ அவளை கஷ்டப்படுத்தியிருக்க. எனக்கு நீ எங்கே இருப்பியோ தெரியாது. அவள் எங்கே இருந்தாலும் அவள் நல்லா இருப்பா. நீ ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வந்துடு, இல்லைன்னா எங்கேயாவது போயிடு. நீ என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் வாசலை தான் பார்க்குறாரு. இப்போது ஜிம்மன் அவரோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறாரு. இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனு கேட்குறாரு. சார், உங்கள் கார் எடுக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் சார். ஓ சரி, இப்போ நீ என்ன பண்ண? டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு காரை விட்டுட்டு என் ரூமுக்கு போ. நல்லா ஒவ்வொரு இடமா தேடு. கண்டிப்பாக அதில் எங்கேயாவது ஒரு லெட்ரு வச்சுருப்பா. அதை அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. படித்தேன்னா சாவடிச்சிருவேன், புரியுதா? சரி சார். அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே பார்க்கலாம். ஒரு 10 minutes திருப்பியும் அந்த செக்ரட்டரி கால் பண்ணுறா. சார், ஒரு லெட்ரு இருந்துச்சு, நான் படிக்கல சார். ஃபோட்டோ கூட கொஞ்சம் கிளாஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ணை மூடிட்டு எடுத்தேன் சார். ஸோ படிச்சிருங்க. ஒரு லெட்ரு இருந்துச்சு தலைக்கானுக்கு அடியில். ஓகே. பை த வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசுகிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ கட் பண்ணிட்டாரு. இப்போது வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு அனுப்பியிருக்கா. லைட்டாக பிளர்ராக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே படிக்கிறாரு. கண்ணன் டடன்னு டியோஸ் ஊற்றிட்டுருக்கு. ஏன்னா இந்த 20 நாள் நீங்கள் கோவத்தில் இருந்ததை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இந்த கடைசி 3 நாள் அவரோட சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. லைஃப்பில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட நீங்கள் அவரை கோவப்படுத்தலை. சந்தோஷம் எதுவுமே. ஜஸ்ட் உங்கள் லைஃப்பில் அந்த 3 days பார்த்திங்கன்னா த மோஸ்ட் மெமரபிள் டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை அப்படியே மனசில் நீங்கள் வச்சுட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன கடைசியாக எழுதியிருப்பீங்கன்னா, நான் உன்னை விட்டு போகிறேன் ஜிம்மன், நான் உன் லைஃப்பில் வேண்டாம். சப்போஸ் என்னை தவிர வேறு ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு வேணும்னாலும் நான் ட்ராவலில் டிவோர்ஸ் நோட்டீஸ் வச்சுருக்கேன். அதில் நான் உனக்கு சைனே பண்ணி வச்சுருக்கேன். வேணா நீ அப்ளை பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கோ. உன் லைஃப்பில் வேறு ஏதாவது கேர்ள்ஸ் வச்சு வேணும்னாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஜிம்மன். உன் லைஃப்பில் நான் வர மாதிரி இல்லை. இனிமேல் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். என் லைஃப்பை நானாக லீட் பண்ண போகிறேன். இனிமேல் யாரும் என் மனசை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த பையனுக்கும் என் லைஃப்பில் இடம் இல்லை. பாய் ஜிம்மன். நான் உங்ககிட்டேருந்து ஒன்றே மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். உன்னோட நினைவுகள், அப்புறம் உன்னோட வாரிசு. ஆமாம், நீ அப்பாவாக போகிற. ஆனால் இது நான் மூஞ்சிக்கு நேரம் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் சொல்லிட்டேன்னா நீ என்னை விட்டு போகும்போது இல்லை மாற்றி சொல்லிட்டேன். நான் உன்னை விட்டு போகும்போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போயும் நீ ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் அழுந்ததோட நீ கம்மியாக தான் அழுவேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.
அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கிஸ்ஸிங் சிம்பிளோட அந்த இதில் முடிச்சிருப்பீங்க. அந்த பேப்பரில் இன்னொன்று ஒரு ஃபோட்டோவை மட்டும் அனுப்புகிறா. ஸோ அனுப்பிட்டு அடுத்த செகண்ட், சார் பின்னாடி ஏதோ 2 லைன் இருந்துச்சு சார். ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ இப்போது அதில் இப்படிக்கு உன் அன்பு பிரியமுடன் வயன். லவ் யூ ராஜமேன். இது நான் உன்ன மாதிரி பொய் சொல்லலை, உண்மையாக என் மனசார தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. இப்போ வரைக்கும் எப்பயுமே. அவ்வளோதான். அந்த லெட்ரு டெட் சைலண்ட்டு. ஜிம்மினால் பேசவே முடியல, வாய்ஸே வரல, அப்படியே க்ரையிங்கில் இருந்துகிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த வீட்டில் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டு இது எல்லாத்தையுமே படிச்சுட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. அங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ திருப்பியும் செக்ரட்டரிக்கு கால் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா அப்படிங்கிறாரு. இன்னும் ப்ராசஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் சார். ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தா அவர் ஒரு கேப் பிடிச்சிட்டு ஸோ டைரெக்டாக அவர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து இவர் ஷேர் ஹோல்டர், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஷேரிங்கில் உள்ள ஆஃபீஸ். இவங்களுக்கு பாதி ஷேர் அந்த ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு அவர் போகிறாரு. போனதுக்கப்புறம் பாஸ் வாங்க பாஸ், வந்து உட்காருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான கேபினை டக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல உட்கார சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் இங்கே கொஞ்ச நாள் இல்லை, ஐ திங்க் கொஞ்சம் மந்த் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிரியலாக இந்த ஆஃபீஸை நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், டன் சார், டன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பீங்க. ஜிம்மினுக்குன்னு தனியாக கோட்டா கொடுத்தாச்சு. பிகாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சிஇஓ ரேஞ்சில் இருக்கார். அவருக்கு வந்து வாடகை வீடெலாம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த வீட்டில் தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சு. ஜிம்மின் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்னிங்கில் அவர் உங்களை பார்த்தார்ல, அதோட சரி ஈவினிங் ஆகிருக்கும், நைட் ஆகிருக்கும், இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் உட்காந்துட்டு அவர் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். வயன் என்னை விட்டு போயிட்டாளா, நேற்று நைட்டு கூட இருந்தாலே, இப்போது சண்டையாக இருந்துட்டு விட்டு போனால் கூட தெரியாதுங்க. ஆனால் இப்போது நேற்று நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு திடுத்துப்புனா அதிகாலையில் கிளம்பி போனேன், என்ன அர்த்தம் அது புரியாதுல்ல நம்மளுக்கு. அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. இப்போது வயன் ஒரு நைட்டு ஒரு 7 மணி போல் நல்லா தூங்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் இப்போது எல்லாத்துக்குமே ரெஸ்யூம்ஸ்க்கு தென் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சாலிடாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அடுத்த நாள் எல்லா ஆஃபீஸ் ஏறக்குறைய ஒரு 10 ஆஃபீஸ் கிட்டே வச்சுருக்கா. எல்லாத்துக்குமே ரெஸ்யூம் கொடுப்போம், எந்த ஆஃபீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டுருக்கா. எல்லா இன்டர்வியூஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா. எல்லாமே அப்படியே அந்த நிமிஷமே வந்து வேலை கொடுக்க மாட்டாங்கள்ல, எல்லாருக்குமே வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயர்டாக ஏறக்குறைய ஒரு 5-5:30 மணி போல் அப்படியே அந்த அவளோட வீட்டுக்கு வரா. ஏன்னா பஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரா. விமலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுத்தை அப்படியே அமுக்கிக்கிட்டே உள்ளே வரீங்க. எங்கே இவ்வளோ காணோம், விமலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே வரீங்க. இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு டக்குன்னு வெடுக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா அது உங்களுக்கு நல்லா சிம்லியரான வாய்ஸு. ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. சொல்லி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்க. எப்படிங்க வந்தா அப்படின்னு. உன்னை தேடி தான் வந்தேன். என்னை ஏன் இவ்வளோ அலைய விட்டுருவாயன்? எப்படி இல்லை எனக்கு புரியல. நேற்று வரைக்கும் நீ நானும் இருந்தோண்டி. இத்தனைக்கும் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டு நீ தான் கிஸ் பண்ண, ஹக் பண்ண, மேக் அவுட் பண்ணலாம் நீ தான் கேட்ட. திடுதப்பன்னு இன்னைக்கு காலையில் என் பக்கத்தில் நீ இல்லைன்னா எப்படி தூக்கி போடும். ஏன் அந்த மாதிரி பண்ண? சிவா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. இந்த இடம் உனக்கு தெரிஞ்சிச்சா? நீ எங்கே போனாலும் அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம் மோயன். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவனை கண்டுபிடிச்சிடுவேன். என்ன உனக்கு வேணும்? எனக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வயிற்ற பார்க்குறாரு. இந்த பாரு, இனியும் இந்த வயிறு ஒப்சஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு சாவச்சிருவேன் நாயே. அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே உங்கள் இடுப்பில் கை வைக்கிறாரு. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுக்குன்னு அவரோட ஹேண்டை பிடிச்சி தள்ளுறீங்க. இது ஏன் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருவத்தை தூக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அவரை. என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிக்காத, புரிஞ்சுதா? உனக்கும் எனக்கும் 1000 நடந்திருக்கலாம். நீ பண்ணுறது எல்லாமே சரி, நான் டிசர்விங் தான். நான் ரொம்ப நியாயப்படுத்திக்க விரும்பவே இல்லை. என்கிட்ட நீ பேசாமல் போகிறேன்னா போ. ஆனால் என்னையும் என் பிள்ளையும் பிரிக்கிற வேலை வச்சுக்காத. புரியுதா? கையை இடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. திரும்பியும் சொல்கிறேன், இது என் புள்ள. ஓ, என்ன ஜிம்மின்னு உனக்கு பிரச்சனை? நான் உன்னை மயிராட்டன்னு விட்டுட்டு போயிட்டானே, அப்புறம் என்ன மயத்துக்கு என் பின்னாடி வர? உன் புள்ளனா இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கேட்ட பாரு, இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தானே என் கூட வாழ தானே உனக்கு பிடிக்கல. ஓகே ஃபைன். எனக்கு பெங்களூரில் வேலை இருக்குது. நான் இனிமேல் அப்கமிங் இயர்ஸில் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியே நீங்கள் அவரை பார்த்து மறைக்கிறீங்க. இரு. ஸோ நீ எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லா ஆஃபீஸ்லேயும் சொல்லி வச்சிட்டேன். ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் தானே போட்டிருக்காங்க, இந்த ஆஃபீஸ்லேயும் உன்னை செலக்ட் பண்ணல. அப்படியே நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா எல்லாரோட ஆஃபீஸ்லேயும் நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கள்ல. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். என் ஆஃபீஸில் நீ ஒர்க் பண்ணு. நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சிக்கவே வேண்டாம். நீ இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசக்கூட தேவையில்லை, என்னை பார்க்கக்கூட தேவையில்லை. பட் when it comes to house, நீ இந்த வீட்டில் தங்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்மளுக்குன்னு குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே தங்கலாம். what the bullshit. நீ சொன்னா நான் அடுத்த செகண்டே நான் வந்துடுவேனா? நீயே வேணாலும் மயிரை நான் தூக்கி போட்டு ஒன்று வந்திருக்கேன். நீ சொல்கிறதுக்கெலாம் ஆகணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. புரியுதா? இது என் ஃப்ரெண்டு, நான் அவளோட வீட்டில் தான் தங்குவேன். உன்னால் என்ன பண்ணுமோ பண்ண முடிச்சுக்க. என்ன வாயன் நீ? ஸ்டார்டிங்லேருந்து என்னை பற்றி தெரியாதா? கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருந்துட்டேன், அதனால என்னை பற்றி லைட்டாக மறந்துட்டேன் போல். என்ன பண்ண அவங்கள ஒன்றும் பண்ணல. என்ன சொன்னான்னா, இந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் போல். ஸோ இனிமே இங்கே இருக்கிறவங்க அந்த பேச்சுலர்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் ரெண்ட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் இழுத்தேன். அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவங்கள ப்ராபப்ளி நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் பேபி. நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க. ஜிம்மன், நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உன் மேலே எரிச்சலை உண்டாக்குது. நான் கொஞ்சம் உன் மேலே பாவம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது ஜிம்மன். வர்றதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், என் ஆஃபரை நீ பெஸ்ட்டாக எடுத்துக்கோ. புரியுதா? நம்ம ஆஃபீஸ்லேயே நீ ஒர்க் பண்ணு. நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரிஞ்சுக்க மாட்டோம். ஓகே, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் உன் கூட அப்படி இப்படி இருந்திருக்கேன். ஆஃபீஸ்னோடனே நம்ம ஆஃபீஸில் பண்ணது தாண்டி ஞாபகம் வருது அப்படின்னு எங்கேயோ பார்க்குறாரு. அப்புறம் ஈவினிங் நீ ஏன் காரில் வந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் தனியாக விட முடியாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க. நானும் நீயும் வேற ஒன்றா போனால் ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அதுக்கு தான் சொல்கிறேன், உன் ஆஃபீஸ்லேயே நான் ஜாயின் பண்ண. அதுக்கு உனக்கு சான்ஸ் இல்லை.
கேப் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. இல்லை 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 எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான். இல்லை அவங்களையும் ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுல்ல. சரி நான் சொல்கிற கேபில் வா. கேப் பிடிச்சிட்டு நம்மளோட குவார்ட்டர்ஸில் வந்துடணும். ஓகே. அதுக்கப்புறம் நானும் நீயும் ஒன்றா தான் இருப்போம். பிகாஸ் எனக்கும் என் குழந்தைக்கான டைம் அது. நான் உன் கூட தான் இருப்பேன். என்னை தாண்டி நீ வெளில எங்கேயுமே போக முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், வேறு ஏதாவது தப்பான முடிவு மட்டும் எடுக்காத. அப்படி எடுத்தேன்னா அதுதான் நீ பண்ணுற ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வேலையாக இருக்கும். மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம நான் ஃபோனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்கில் கேட்குறீங்க. சரி வா, டைம் ஆகுது, நம்ம போயிட்டே பேசலாம். ஏன்னா இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வெளில போனோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. எப்படி அப்படியே நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. சரி டைம் ஆகுது கிளம்பு அப்படிங்கிறாரு. செம்ம டென்ஷனில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க கூட. நானே புரிஞ்சுக்கிறேன் இந்த கேரிங் எல்லாமே என் குழந்தைக்கு. நீ ஹெவி வெயிட் தூக்குனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று சொல்லவாச்சு மேன். சொல்ல. உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேனோ இல்லையோ, எனக்கு நீ எல்லா இடத்துலையுமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறச்சு மேன். உனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. இல்லை 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 உன் கூட ஏன் என் லைஃப் வருதுன்னு எனக்கு தோணுது. இந்த சொந்தக்காரங்களாம் ஏன் இருக்காங்கன்னு தோணுது. 10 கிட்ட வருதுச்சு வரோம். அப்படியே நீங்கள் அப்படியே அவரோட கழுத்தை போய் நீங்கள் நெருக்கிறீங்க. டக்குன்னு விட்டீங்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு பாசம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவரை அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. இப்போது அப்படியே காரில் ஏறியாச்சு. நீங்கள் அப்படியே அந்த காரை பார்க்குறீங்க. பார்த்தா அது அவரோட காரு. அப்படியே நீங்கள் அவரை ஷாக்கிங்கில் பார்க்கவே, இந்த கார் எப்படி இங்கேன்னு பார்க்குறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, என் காராக இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டேன். புரிஞ்சுதா? வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யோ பாய் சராங்க மீன்ஸ் ஹோப் யூ லைக் இட். இன்னும் 2 எபிசோட்ஸ் தான். இது 23 24 25 அதோட முடிஞ்சிடும். இதோட அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிடும். அவ்வளோதான். அன்யோ.